ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு IKIAS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி RRB ஆல்போட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. இதில் முக்கியமாக தமிழ் மீடியம்ஸ்க்காக போடுறோம். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க துறைகளில் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் என்ற பெயரில் எத்தனை பிரிவுகளில் புதிய தேசிய விருதுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் தான் 2024 தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 4 பிரிவுகளில் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்பல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தது ஆகஸ்ட் 23, 2024. இந்த ஆகஸ்ட் 23 வந்து என்ன டே? இந்திய விண்வெளி தினம். ஓகேவா? இந்தியன் ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா சந்திராயன் 3 அன்னைக்கு தான் லேண்ட் ஆயிருக்கும். ஸோ அன்னைக்கு தான் வந்து இந்தியன் ஸ்பேஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த நாளுமே வந்து என்னென்னு பார்க்கலாம். விஞ்ஞான் ரத்னா, அதாவது சயின்ஸ் ரத்னா இங்கிலீஷ்ல, ஹிந்தியில விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் டீம்னு சொல்லி 4 கேட்டகரியில 4 பிரிவுல வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னா, சயின்ஸ் ரத்னா அவார்டு வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபசர், அதாவது பேராசிரியர் கோவிந்தராஜன பத்மநாபன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் டீம் வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சந்திராயன் 3 டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2 பிரிவுகளில் வந்து வாங்கினவங்க வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, பின்வரும் விருப்ப தேர்வுகளில் எது குளிர்ந்த நீருடன் வினை புரியாத உலோகங்களை குறிக்கிறது? குளிர்ந்த நீருடன் எந்தெந்த உலோகங்கள் வந்து வினை புரியாதுன்னு கேட்டிருக்காங்க. அலுமினியம், இரும்பு, துத்தநாகம், இது 3மே வந்து குளிர்ந்த நீருடன் வினை புரியாது. இது வந்து இப்படியும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து அதோட அலுமினியம், இரும்பு, துத்தநாகம்னா ஜிங்கா, இந்த மாதிரியும் கொடுத்துட்டு இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதோட குறியீடையும் சிம்பிள்ஸையும் வச்சு நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. பொருளின் துகள்கள் அவற்றின் எதன் காரணமாக தொடர்ந்து நகர்கின்றன? பொருளோட துகள்கள் எதன் காரணமாக நகர்கின்றன கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அட்மாஸ்பியர்லயே வந்து துகள்கள் இருக்குன்னா அதோட எதனால் நகருது அப்படின்னா, அதோட இயக்க ஆற்றல், அதாவது மோஷன் எனர்ஜி, இயக்க ஆற்றல் மூலியமா தான் நகர முடியும். ஓகேவா? இயக்க ஆற்றல் மூலியமா நகருது. பொருளின் துகள்கள் அவற்றின் எதன் மூலியமா நகருது அப்படின்னா, இயக்க ஆற்றல் மூலியமா நகருது. செப்டம்பர் 2024 சஹஸ்திர சீமா பால், அதாவது SSB சர்வீஸ் செலக்ஷன் போர்டோட தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், அம்ரித் மோகன் பிரசாத். இப்போ வந்து அதாவது டிசம்பர் 11ல இருந்து RBI கவர்னரா யார் வந்து செயல்படுறாங்க அப்படின்னா, சஞ்சய் மல்ஹோத்ரி அப்படின்றவர் செயல்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சஞ்சய் மல்ஹோத்ரி எத்தனாவது RBI கவர்னர் அப்படின்னா, 26th RBI கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர். ஒரு கார்பன் தொடரில் உள்ள ஹைட்ரஜனுக்கு மாற்றாக அதே செயல்பாட்டு குழுவை கொண்ட சேர்மங்களின் ஒரு தொடர் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார்பன் தொடரில் உள்ள ஹைட்ரஜனுக்கு மாற்றாக அதே செயல்பாட்டு குழுவை கொண்ட சேர்மங்களோட தொடர் ஒருபடித்தான தொடர்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஹோமோலோஜஸ் சீரீஸ். 2024 இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் புயல்கள், திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகளை ஏற்படுத்திய இயற்கை பேரழிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. புயல் ரேமல் புயல் வந்து இப்போ நம்ம வடகிழக்கு மாநிலங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தி, ரேமல் புயல் வந்து சமயத்துல தான் நம்ம கேரளாவோட வயநாட்டிலையும் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேவா? இப்போ கரண்டா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நடந்த சென்னையில வந்து புயல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த புயல் பேர் என்ன அப்படின்னா பெங்கால் புயல். ஓகேவா? இந்த மாதிரி ரீசெண்டா வர புயல் நேமும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா எந்த ரீஜியன்ல வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா இது வந்து RRBனால நீங்க ஹோல் இந்தியாவுக்கும் பாக்குறது நல்லது. இங்க பாருங்க, வடகிழக்கு மாநிலங்களோட இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்வரும் அறிக்கைகளில் எவை சுற்றுச்சூழல் அமைப்புடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைப்புடன் தொடர்புடைய அறிக்கைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. உயிரினங்களை உள்ளடக்கிய உயிரியல் கூறுகளை கொண்டது சுற்றுச்சூழல் அமைப்பு உயிரினங்களை உள்ளடக்கிய உயிரியல் கூறுகளை கொண்டுள்ளது. சரிதான். அனைத்து பச்சை தாவரங்களும் சில பாக்டீரியாக்களும் தயாரிப்பாளர்கள். கரெக்ட்.
சிதைப்பவை சிக்கலான கரிமத்தை எளிய கரிம பொருளாக பிரிக்கின்றன. சரி. ஸோ மூணுமே சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஒளி ஊடுருவாத ஒரு பொருளின் மீது ஒளி படும்போது அதன் வடிவியல் நிழலை நாம் காண்கிறோம். இது எதன் காரணமாக நிகழ்கிறதுன்றாங்க. ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் ஒளியின் காரணமாக தான் ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் மீது ஒளி படும்போது அதன் வடிவியல் நிழலை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளோட நிழல் தெரியுது அப்படின்னா நமக்குள்ள ஒளி ஊடுருவி போக முடியாது இல்லையா? அதோட நிழல் எப்படி தெரியுது கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் ஒளியின் காரணமாக தான் நிழல் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் தெரியும் நமக்கு. ஸோ அதனாலதான் நிழல் தெரியுதுன்னு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டில் அனைத்து இபி வில் மற்றும் இ இன்வாய்ஸ் அமைப்புகளில் இருவிதமான சான்று உறுதியை 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செயல்படுத்தி நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிபிஐசி, கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இன்வாய்ஸ் சர்டிபிகேஷன் சம்திங் வரும், சிபிஐசி. ஓகேவா? அடுத்து ஒரு பொருளை 20 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு குழியாடிக்கு முன்னால் வைத்தால் அந்த ஆடியின் வளைவு மையத்தில் ஒரு மெய்பிம்பம் உருவாகிறது எனில் அந்த ஆடியினால் ஏற்படும் உருப்பெருக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m - v/u. vங்கிறது எதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா இமேஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ், யூங்கிறது நிழலோட டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஒரு குழியாடிக்கு முன்னால் இமேஜை வச்சு இப்போ இங்க மிரர் இருக்கு, நம்ம இங்க பொருள் வைக்கிறோம். ஓகேவா? எவ்வளவு தூரத்துல? 20 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கிறோம். ஓகேவா? ஸோ தூரம் எவ்வளோ? மைனஸ் இமேஜ் இருக்கிற தூரம் 20 சென்டிமீட்டர். இல்லை விழுற தூரமும் இவ்வளோதான் இருக்கும், அதே 20 சென்டிமீட்டர் தூரத்துல தான் விழுகும். ஓகேவா? அப்படி இருக்கப்போ நமக்கு ஆனால் ஏன் மைனஸ் போடுறோம்? இது ஃபார்முலா. இப்போ மெய்பிம்பம் குழியாடினாலும் உருவாகும் மெய்பிம்பம் தலைகீழா மெய்பிம்பம் ரிவர்ஸ்ல தான் நமக்கு தெரியும். கண்ணாடி மிரர்ல பார்த்தா நமக்கு தலைகீழா தெரியும். ஸோ அதனால மைனஸ் சிம்பிள். ஸோ ஃபார்முலா படி m - v/u. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? -1 தான் வரும். ஸோ உருப்பெருக்கம் -1. பின்வரும் மின் பகுப்பொருள்களில் தாமிரத்தின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்புக்கு எது பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பர் ஆக்சைடு, அதாவது தாமிர ஆக்சைடு கிடையாது, குப்ரஸ் குளோரைட் கிடையாது, தாமிர சல்ஃபைட் அதாவது காப்பர் சல்ஃபைட் தான் தாமிரத்தின் மின்னார் பகுப்பு சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தாமிரத்தோட மின்னார் பகுப்பு சுத்திகரிப்புக்கு பயன்படுவது எது அப்படின்னா தாமிர சல்ஃபைட். பணி பங்கீடு, அதாவது செல் செய்யும் செயல்பாடுகள் டீவியேஷன் ஆஃப் லேபர் எங்க நிகழ்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செல் உயிரி மற்றும் பல செல் உயிரினங்கள் ஆகிய இரண்டிலுமே பணி பங்கீடு செல் செய்யும் செயல்பாடுகள் நிகழ்துன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் விருப்ப தேர்வுகளில் எது தாம்சனோட அணுமாதிரியில் காணப்படும் அணு துகள்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எலக்ட்ரான்கள் மற்றும் தாம்சனோட அணுமாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா 1897ல தான் ஜே தாம்சன் அவருடைய அணுமாதிரியை அட்டாமிக் மாடல் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல். அவரோட அட்டாமிக் மாடல் எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளம் பட்டிங் மாடல் சொல்லுவாங்க, அதாவது தர்பூசணி வடிவ மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இப்போ நம்ம வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த விதைகள் இந்த இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, வெளியில இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த விதைலாம் எலக்ட்ரான்ஸ் அவர் அவரோட இதுல சொல்றாரு. இப்போ நம்ம நியூக்ளியஸ் உட்கரு இருக்கு, இங்க உள்ள இருக்கிறது புரோட்டான்ஸும் நியூக்ளியஸும் இருக்கு. இங்க வெளியில சரௌண்டிங்ல சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அணு துகள்கள் எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரான்கள் மட்டும் குறிக்குது. இந்த டாட்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஜே தாம்சன் 1897ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டால்டன் தான் ஃபர்ஸ்ட் அணுமாதிரி சொல்லியிருப்பாரு. டால்டனோட அணுமாதிரி எப்போ அப்படின்னா 1808ல அவரு சொல்லியிருப்பாரு. அவரு தான் அணுக்களை பிரிக்க முடியாது, இந்த உலகத்துல எல்லாமே அணுக்களால் ஆனது, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னது. அணுவை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னா டால்டன். ஓகேவா? 2024ஆம் ஆண்டில் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் ராம்சேத் சௌத்ரிக்கு எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பத்மஸ்ரீ விருது. இதெல்லாம் அவார்ட்ஸ் கொஸ்டின். வயிற்றின் சுவரில் இருக்கும் இரைப்பை சுரப்பிகள் டேஸை வெளியிடுவதில்லை. உமிழ்நீர், சளி, பெப்சின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl இதெல்லாம் வெளியிடுறது இரைப்பை சுரப்பி தான். உமிழ்நீர் நம்ம இரைப்பை சுரப்பி வெளியிடக்கூடாது. ஓகேவா?
உமிழ்நீர் நமக்கு தெரியும், வயிற்றுல இருந்தெல்லாம் வரல, வாயில இருந்து வருது. தவறான ஜோடியை தேர்வு செய்க. தன்னூட்ட உயிரிகள் முதல் உணவூட்ட நிலை. தவறான ஜோடி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தன்னூட்ட உயிரிகள் முதல் உணவூட்ட நிலை, அதாவது இப்போ புல்லு இதெல்லாம் வந்து தனக்கு தானே உணவு தயாரித்துக்குதா, ஸோ அது வந்து முதல் உணவூட்ட நிலைன்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து the grasshopper eats the plants. வெட்டுக்கிளி வந்து பிளான்ட்டை சாப்பிடுது, எலி வந்து கிராஸ்கோப்பரை சாப்பிடுது, பாம்பு எலியை சாப்பிடுது, கழுகு பாம்பை சாப்பிடுது. இந்த மாதிரி சைக்கிள் வந்து ஃபுட் செயின் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சிறிய மாமிச உண்ணிகள் 3வது நிலை, பாக்டீரியா வந்து 4வது நிலை வருது. இங்க பாருங்க, ஹெர்பிவோர்ஸ். மெயின் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் யார் யார் இருக்காங்க? ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா வந்து பிளான்ட்ஸ் வந்து சாப்பிட்றது, கார்னிவோர்ஸ்னா அனிமல்ஸ் மட்டும் சாப்பிட்றது, ஆம்னிவோர்ஸ்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்து ஆம்னிவோர்ஸ், நம்ம பிளான்ட்ஸும் சாப்பிட்றோம் அனிமல்ஸும் சாப்பிட்றதுனால ஆம்னிவோர்ஸ். டீகம்போசர்ஸ், இந்த பாக்டீரியா வந்து டீகம்போசர்ஸ்ல தான் வரும். ஓகேவா? பாக்டீரியா வந்து சிதைப்பவைகள்ல தான் வரும். ஓகேவா? இது வந்து தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, அனைத்து உண்ணி. ஹெர்பிவோர்ஸ்னா தாவர உண்ணி, கார்னிவோர்ஸ் விலங்குண்ணி, ஆம்னிவோர்ஸ் அனைத்துண்ணி, டீகம்போஸ் சிதைப்பவை. ஓகேவா? சிதைப்பவை என்ன பண்ணும்? ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர் கன்சியூம், அதாவது இறந்த பொருட்களை வந்து எடுத்துக்கிறது தான் சிதைப்பவையோட வேலை. ஸோ பாக்டீரியா வந்து சிதைப்பவையில தான் வரும். அடுத்து, பின்வரும் எந்த சுற்றுச்சூழல் காரணிகள் சில ஊர்வனவற்றின் பாலினத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னா வெப்பநிலை. ஓகேவா? டெம்பரேச்சர் தான் வந்து ஊர்வனவோட பாலினத்தை வந்து தீர்மானிக்குது. ஏற்கனவே 1968 பத்மஸ்ரீ விருது பெற்ற எந்த இந்திய பரதநாட்டிய நடன கலைஞர் மற்றும் திரைப்பட நட்சத்திரம் சிவில் பதவி பட்டமளிப்பு விழாவின் போது 2024 பத்மபூஷன் விருது பெற்றார்னா வைஜெயந்தி மாலாவாங்க. ஓகேவா? பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது? பொருளின் துகள்கள் அவற்றிற்கு இடையே செயல்படும் விசையை பெற்றுள்ளன. ஆமா, கரெக்டு. பொருளின் துகள்கள் அவற்றிற்கிடையே செயல்படும் விசையை பெற்றுள்ளன. 2 பொருள் இருக்குன்னா அவற்றிடையே அவர் 2க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்பட்டு தான் இருக்கும். ஓகேவா? அது சரி. பொருளின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் வலிமையானது எந்த வகையான பொருளாக இருந்தாலும் நிலையானது அப்படின்றது தவறு. ஏன்னா இப்போ எல்லா பொருளுமே வந்து நிலையானதா இருக்காது, டிஃப்ரெண்ட் பொருள்ல வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது தவறு. பொருளின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் வலிமையானது ஒவ்வொரு வகை பொருளும் மற்றொன்றிலிருந்து மாறுபடுகிறதுங்கிறது சரி. ஓகேவா? பொருளின் துகள்களுக்கு இடையே செயல்படும் விசையானது அவற்றை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது கரெக்டு. ஓகேவா? இப்போ ஈர்ப்பு விசையான வலிமையானது எந்த வகை பொருள் வந்து நிலையானது இருக்குன்னு சொல்றாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நிலையானதுன்னா இல்லை. இப்போ வந்து நம்ம பூமியில் இருக்கோம், நமக்கு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம மேலே நிலாக்கெல்லாம் போனால் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கா? அது எப்படி எல்லா இடத்துலையும் நிலையானது நம்ம சொல்ல முடியும்? இங்கேயும் நிலையற்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ மாறுபடுகிறது தான் சரி. சில துகள்களுக்கிடையே செயல்படும் விசை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது. ஓகேவா? ஃபோர்ஸ்லாம் சேர்ந்து வச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து, ஒரு அலகு நேரத்தில் மோட்டார் செய்யும் வேலை. ஓரளவுக்கு நேரத்தில் மோட்டார் செய்யும் வேலை என்னன்னு சொல்றாங்கன்னா திறன் சொல்றாங்க, அதாவது பவர்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம் டேக்கன் எழுதலாம். ஓகேவா? ஓரளவு நேரத்தில் மோட்டார் செய்யும் வேலை, ஓரளவு நேரத்தில் கீழே ஓரளவு நேரத்தில் மோட்டார் செய்யும் வேலை, W for work, T for time, வேலை திறன் எனப்படும். திறனின் அலகு என்ன அப்படின்னா வாட். திறனின் அலகு வாட். SI யூனிட் வந்து வாட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து அல்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.